ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிராமத்து டிஷ் தாங்க. பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான சத்தான ஒரு டிஷ் செய்யலான் இருக்கேன். சட்னி தாங்க, துவையல் தான். பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வச்சு நீங்கள் வத்தல் செஞ்சுருப்பீங்க. சுண்டக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் முதல் சட்னி செய்யலான் இருக்கேன். சுண்டக்காய் சட்னி தாங்க, அதுவும் சப்பாத்திக்கு செய்ய போகிறேன். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எதுக்கு ஒன்றாலும் வச்சுக்கலாம். கசப்பு தன்மையே இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி செய்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இந்த செஞ்சிட்ருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இது நிறைய உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக எடுத்துக்கலான்ட்டு. சின்ன வெங்காயம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் வேண்டிய அளவுக்கு சுண்டக்காவை நாம் கழுவிட்டு ஒரு தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டிட்டு மறுபடியும் கழுவிக்கலாம். விதையெல்லாம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா தட்டிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நாம் எண்ணெய் காஞ்சோடனே சுண்டைக்காவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இன்னுமே அதில் பார்த்திங்கன்னா விதையெல்லாம் நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணெல்லாம் ஆறுன்னுவாங்க. அப்புறம் பூச்சியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு வயிற்றில் புழு எல்லாம் அதெல்லாம் கூட வெளியேறிடும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலிங்கள்ல அங்கே இங்கே காட்டிலெல்லாம் நிறைய கிடைக்கும். வீட்டு பக்கத்துலேயே கூட நம்ம வச்சுக்கலாம். சுண்டக்காய் வைக்கிறது அவ்வளோ நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், 3 பூண்டு, வரமிளகாய் ஒரு 4-5 காரத்துக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன கோலி உருண்ட அளவுக்கு புளி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, வரமல்லி, அப்புறம் வரமிளகா, புளி, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் தேங்காயெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு கொஞ்சம் 5-6 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டக்காய், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நிறுத்திடுவோம் ஸ்டவ்வை. நல்லா ஆறட்டுங்க. ஆறின அப்புறம் அரைச்சோம்னா தான் உங்களுக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு 4 நாளும். அதுவும் மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹீட் ஆகிடும், நம்ம வீட்லேயே அரைக்கக்கூடாது. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெய்ஸாக அரைச்சிங்கன்னா சட்னி மாதிரி வச்சுக்கலாம், பருன்னு அரைச்சிங்கன்னா துவையல் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலை 4-5 போட்டு தாளிச்சாச்சு. இப்போ கொட்டிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் வச்சது ஹீட்டில் அந்த இதுவே கரண்டியே சூடாயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நல்லா கருவேப்பிலை பச்சை பசேன்னு இருக்க மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கருகிடுச்சு, சரிங்களா? பாருங்கள், சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டக்காய் சட்னின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, சுண்டக்காய் சட்னி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சுண்டக்காய் சட்னியா அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க, செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்துக்கு கூட இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட சூடாக சாதம் செஞ்சு சட்னியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.